சமோசே சூடா சமோசே. ஆஹா, வாங்க 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 வாங்க. ஆஹா, ஏதோ பெரிய கூட்டம் போலையா? என்ன கூட்டம் இது? ஆஹா, இது புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க பிகிலுக்காரங்க. அண்ணன் புஷி ஆனந்த் அண்ணன் பேசுறாரு போல. இன்னும் இறக்கி வச்சு நம்ம இங்கே கேட்போமே என்ன சம்பவம்ன்றது பார்க்க போறோம் இன்னைக்கு. என்ன சொல்றாரு? 3வது வருஷம் கால் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மிகப்பெரிய உதயசூரியனா? ஐயோ, புதிய விடையில் வந்திருக்குன்னு இவர் மாத்திட்டாரா? கட்சி பேர் ஏதாச்சும் மாத்திட்டாங்க? இல்லையே, அதே தாவேக்கா தானே. ஏன்னா புஷி ஆனந்தன நீ பண்றது நியாயமா சொல்ல? புதிய விடியல் வந்திருக்குன்னு சொல்றியே, வந்து 3வது வருஷத்துல கால் எடுத்து வச்சுக்கிறது இது ரகசியமா திமுக ஓட்டு கேட்கிற மாதிரி இல்ல இருக்கு. அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் எதனா ரகசிய கூட்டணியா? நீங்க தான் சொன்னீங்க திமுகக்கும் பிஜேபிக்கும் ரகசிய கூட்டணின்னு சொல்லி. இது புதுசா இல்ல இருக்கு. விடியல் வந்திருக்குன்னா இதெல்லாம் அவங்க கட்சியை வச்சுக்கின்னு விடியல் அரசு, விடியல் பிறந்துருச்சு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விடியாத அரசு நீங்க சொல்லுவீங்க, அது இன்னொரு பக்கம் அந்த இல கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. நீங்க புதுசா சொல்றீங்க விடியல் பிறந்திருக்குன்னு. ஏதாச்சும் ரகசிய கூட்டணியா இருக்குமோ? சந்தேகம் வருது இல்ல? எனக்கு மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வருது. புதுசா ஏதோ விடியலாம் என்னன்னு தெரியலையே. வேற என்ன சொல்றாருன்னு கேட்பான். மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாம் வீதியில் இறங்கி போராடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மாபெரும் சரித்திரம். மக்களோட உரிமைக்காக தினமும் மக்கள் கிட்டே இந்த உரிமைக்கான கட்சியா போய் சேர்ந்துருக்கு. இந்த 3 வருஷத்துல உரிமைகளை போய் சேர்த்துருக்கான். என்ன உரிமைகளை சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பரதேச பையன் கேட்கிறான். நான் கிடையாது, அந்த பையன் கேட்கிறான். இது வரைக்கும் உரிமைக்காக மக்கள் கிட்ட போய் நின்று இருக்கீங்க, உரிமைக்காக போராடி இருக்கீங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கிளைகளிலும் நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. போராட்டங்கள் எல்லாம் மக்களோட உரிமைக்காக இருந்திருக்கா? என்ன அருமையா சொன்னேன். நான் பார்த்தேன் உங்க போராட்டங்கள் எல்லாம். நீங்க பண்ண ஒரே போராட்டம் பரனூர் அந்த விமான நிலையத்துக்காக போராடினீங்க. அது ரொம்ப சரியா இருந்துச்சு. அதையும் போராட்டத்துல போய் கூட நீங்க கலந்துக்கிட்டீங்க, தனியாலாம் போராடல. அதுக்கப்புறம் போராட்டத்துக்குலாம் நீங்க ஆதரவு கொடுத்தீங்க பாருங்க. அதுல ஒரு போராட்டம்லாம் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் தனியார் மயம் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ கோரிக்கை வச்சு போராடினுக்கிறாங்க. எங்க அண்ணன் என்னமா ஆதரவு கொடுத்தாரு? அழகா இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுல வச்சு எல்லாரையும் பார்த்து வாங்கோ நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாரு எங்க அண்ணன். கூட்டின்னு வந்தது, அதுக்கு ஏற்பாடு, அவர் இட்டுன்னு போறது எல்லாமே எங்க புஷி ஆனந்த் அண்ணன் எவ்வளவு அருமையா பாத்துக்கினாங்க இல்லையா? ஏன்னா சூப்பர்ண்ணே, அவ்வளவு உரிமைக்காக. அதுலயும் இன்னொரு போராட்டம் மண்டையில நிக்கிறது அப்படின்னா அப்பேற்பட்ட போராட்டம். அது வெறி கொண்ட போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுலயே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்ன மேட்ருனா, சம்பவம் என்ன சம்பவம் பாத்துங்க. மது ஒழிப்புக்கு எதிரான போராட்டம். அப்பேற்பட்ட போராட்டம் இல்ல, இதுக்கு முன்னாடி நடக்காத மாதிரியான ஒரு போராட்டம். அது நூதன முறையான போராட்டம். எத்தனையோ இடத்துல நீங்க பல போராட்டங்களை தெரிஞ்சிருக்கோம். எப்படிலாம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. வாயில எலிய கட்சின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க, கோமியம் குடிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க, அரை நிர்வாணமா நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க மக்களோட உரிமைக்காக. அதே மாதிரி உரிமைக்காக இந்த மது பிரச்சனை பல பேர் வந்து வீணடிக்குது இல்லையா? அதனால அதுக்காக போராடின இவங்க எப்படி தெரியுமா, போலீஸ்கார கையை பிடிச்சி கடிச்சிட்டு விட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு போராட்டம், வெறி கொண்ட போராட்டமா இந்த போராட்டம் இருந்துச்சுங்கன்னா, அந்த போராட்டத்துல இருந்து அப்படி ஒரு போராட்டத்தை இது வரைக்கும், இப்படி ஒரு நூதனமான போராட்டத்தை இது வரைக்கும் யாருமே வந்து பண்ணதே இல்லை. அந்த போராட்டம் மக்கள் உரிமைக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. உங்க கட்சியை நிரூபிச்சுக்கிறதுக்கோ இல்ல நாங்களும் இருக்கிறோம் பாரு அப்படின்றதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க மக்களோட உரிமைக்காக போராடின நீங்க, பெண்களோட உரிமைக்காக போராடின நீங்க, நைட்டு 3 மணிக்கு அப்படி அந்த பெண்ணோட வீட்டுல இருந்தீங்க இல்லையா, மாவட்ட செயலாளர் இருந்தார் இல்லையா, 3 மணிக்கு அவருக்கு என்ன வேலை அப்படின்னு யாருமே கேட்க கிடையாது. நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி அப்படின்னா அது உங்க கட்சி தான் அண்ணே. அது ரொம்ப தெளிவா சொல்லிக்கணும். மக்களோட உரிமைக்காக நீங்க அவ்வளோ இருந்துருக்கிறீங்க. அந்த போராட்டம் மாதிரி வேற எந்த போராட்டமும் கிடையாது. ஆனா உங்க இதெல்லாம நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி அந்த கட்சிக்குள்ளேயே போராட்டம் பண்ணுவாங்க. எப்படி பனையூர் அலுவலகத்துல உட்காந்துக்கின்னு விஜய் வெளியே வர சொல்லி போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஒரு பக்கம்
இவரு புஷியானது போட்ட வச்சல, அதை வச்சு நான் போட்ட ஏன் வைக்கல, அதை வச்சு நான் போட்ட வச்சல, ஏன் புஷியானது போட்ட வைக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி பனையூர் ஆபீஸ்ல போராட்டம் பண்றாங்க. இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்டமோ மேற்கு மாவட்டமோ ஏதோ ஒண்ணுப்பா, நான் கிடையாது, அவங்க போராட்டம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் எங்க நடந்திருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கான உரிமை. இன்னொரு பக்கம் அஜித்ன்ற புள்ள இது வரைக்கும் தீ வச்சு கொளுத்திக்கிட்டு அந்த மாதிரியான போராட்டங்களை பார்த்துருப்பீங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டு அந்த பொண்ணு அதோட உரிமைக்காக போராடி இருக்கு. யாரு ஒடுக்குனது? அந்த கட்சியிலேயே. இப்போ 2 நாளைக்கு முன்னாடிக்கும் ஒரு நியூஸ் லீக் ஆச்சு. என்ன கதை அப்படின்னா, அது இது ஏதோ அந்த பக்கம் இது தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஏதோ ஒரு பெண் நிர்வாகி மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க போல, மாவட்ட செயலாளர் தொல்லை கொடுக்குறாரு போல, தஞ்சாவூர் சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி. அவங்க என்ன, எனக்கு ஏன் இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க, பண்ண வேணான்னா வேணான்னு சொல்லுங்க, இல்லை பண்ணுன்னு சொல்லுங்க, இப்படி மாற்றி மாற்றி குடைச்சல் கொடுத்து பண்ண வேணாம் பண்ணலாம், பண்ண வேணாம் எங்களை வளரவே விட மாட்டீங்க. ஒரு பெண்கள் வீட்டில இருந்து வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ இதை மீறியும் ஒருங்கிணைச்சு இவ்வளோத்தையும் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வேற ஏதோ ஒரு கட்சியில், உங்க கட்சியில கிடையாது. ஆமா, இது எல்லாத்தையும் வெளியே விட்டுருக்காங்க. இது அந்த மாதிரியான போராட்டங்கள் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதற்கவே மாட்டோம். அப்படியான போராட்டங்கள் இங்க நடந்தது, இந்த கட்சியில நடந்தது. ஐயோ, இந்த கட்சியில் இல்லைங்க, வேற கட்சி நடந்துச்சு. ஆமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க இருக்கட்டும், வேற என்ன பேசுறாரு கேட்போம். ஒவ்வொரு நிமிடமும் நம் தளபதியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இது ஆஹா, ஐயோ, ஒரு ஒரு நிமிஷமும் கொள்கைகளை மக்கள் கிட்ட எத்தனை போய் சேர்த்துக்கிறீங்க பாருங்க. இது வரைக்கும் அந்த கொள்கை தலைவர்கள் எல்லாரையும், கொள்கைகள் எல்லாத்தையும், கொள்கைகளை பத்தி அவ்வளோ பேசிருக்கீங்க நீங்க. முதல் மாநாட்டில் நான் கேட்டேன், தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்ட்டு. அதுக்கு மேல வேற என்னன்னு தெரியல. இந்த தமிழ் தேசியத்தோட கொள்கை என்ன, திராவிடத்தோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாலே தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி பல பேர் விமர்சிச்சுட்டு இருக்கானே, அவனெல்லாம் போட்டு பொழக்கணும். அஞ்சலி அம்மாள் யாரு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. யாருக்கு? அவனுங்களுக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கட்சியை அந்த அளவுக்கு அருமையா நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. வேலு நாச்சியார் எப்பேற்பட்டவங்க, அவங்க படையில இருந்தவங்க குயிலி, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்கள பத்தின வரலாறா சொல்லியிருக்கீங்க இல்லையா? லிட்டில் ஸ்டோரி அதெல்லாமே. இது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்ணா எப்பேற்பட்ட புரட்சியாளர், அவருக்கு இன்னைக்கு மரியாதை செலுத்திருக்கீங்க. அவருக்கு நினைவு நாள் அன்னைக்கே மரியாதை செலுத்திருக்கீங்க. எந்த அளவுக்கு கொள்கை தலைவர்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க. மற்றவங்கள அந்த அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பேர் வச்சுக்கிறாங்களா, அவங்க அதை மறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாவால உருவாக்கப்பட்ட கட்சி இருக்குல்ல, அவங்களும் மறந்துட்டாங்க. அவங்க அண்ணா நினைவு தினத்துக்கு போறது தெரியல, படிச்சிருந்தா தெரியும். அவங்க அண்ணாக்கு ஒண்ணுமே பண்ணல, நீங்க பண்ணீங்க பாருங்க, சூப்பருங்க. அதுலயும் பெரியாரை பத்தி நீங்க பேசுனது இருக்குது, அம்பேத்கரை பத்தியும் பெரியாரை பத்தியும். அதை வச்சு நான் கேட்டாருங்க, என்னன்னு கேட்டாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் கொஞ்சம் 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேசுவாரா? நீங்க எல்லாம் மலையா பேசி தள்ளிட்டீங்க. ஆமா, அதை கேட்டுதான் எங்களுக்கு எல்லாம் பெரியார் பத்தின அறிவே வந்துச்சு, திருவள்ளுவர் பத்தின அறிவு வந்துச்சு. திருக்குறள் வேற சொல்லிக்கிறாங்க. அரசியல் என்பது பலருக்கு அதிகாரம், ஆனால் அது நமக்கு சேவை. அரசியல் என்பது மற்றவங்களுக்கு அதிகாரம், இவர்களுக்கு சேவை. என்ன சேவை? உங்கள் சேவை எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு பல பேர் திரியிறானுங்க. அவனுங்கெல்லாம் போட்டு பொழக்கணும்னே. நீங்க பிகத்தை ஊதுங்க, உங்க சேவை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவை. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான சேவைகள் நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க படத்துக்கு வர்றதுக்காக டிக்கெட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கானுங்க, கடன் வாங்கி சைக்கிளை வித்து இதெல்லாத்தையும் வித்து உங்க டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க. அவ்வளோவா டிக்கெட் விற்குது? இல்ல அவ்வளோ சீப்பா விலைவாசி இருக்குதா அப்படி? ஏன்னா 150 ரூபாய்க்குலாம் சைக்கிள் விலை போதா, 150 ரூபாய் வண்டி விலை போதா, இல்ல அவ்வளோ ரேட்டுக்கு வண்டி ரேட்டுக்கு டிக்கெட் விலை விற்குதா அப்படின்னு பல பேர் விமர்சனம் சொல்லிட்டு இருக்கானே. அதெல்லாம் தப்பு, ரொம்ப மோசமான பசங்க. அதுக்கும் தலைவருக்கும் சம்பந்தமே இல்லை. அதை தலைவரால் தடுக்கவே முடியாது. அது காரணம், சிஸ்டம் காரணம் என்னன்னா, அதுக்கு காரணம் திமுக அரசு, சக்தி, அதுதான் காரணம். நீங்களும் ஒண்ணுமே பண்ணல, சேவையா வந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கீங்க. சேவை செஞ்சீங்க பாருங்க. இந்த எக்ஸாம் போகாம ஒருத்தர் கூட்டத்துக்கு வந்தான், என்ன மாதிரியான சேவை? எக்ஸாம் போகாம படத்துக்கு போனான், என்ன மாதிரியான சேவை? என்ன
ஆனா இது எல்லாத்தையும் மதிச்சு போய் படிச்சாங்க இல்லையா, படிச்சவங்களுக்காக நீங்க நன்கொடைகள் கொடுத்தீங்க பாருங்க, அந்த நகை வாங்கி கொடுக்கறது, ஊக்கத்தொகையை கொடுத்தீங்க பாருங்க, அது அருமை, சிறப்பு, சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கணும்ல. இவங்க எல்லாரையும் பாராட்டிட்டு ஒரு பக்கம், இதுக்கு முன்னாடி தான் பாராட்டிட்டு கல்வியில டிராப் அவுட் அதிகமானது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் செங்கோட்டையன் கோச்சுக்கினாருங்க. பின்ன அவரை பத்தி பேசினா நீங்க மற்ற கட்சியை பேசுறத நினைச்சு பக்கத்துல இருக்கிறவரை பத்தி பேசிட்டீங்க, அவர் கோச்சிக்க மாட்டார பின்ன போங்க. மற்ற கட்சிகள் போல் அவதூறுகளில் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கிளைகளிலும் நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஐயோ, அவதூறுகள்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இது வரைக்கும் விஜய் மேடையில பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் தான். யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அதை பத்தி பேசவே கிடையாது. என்ன நம்மள இந்த அல்லு சில்லுன்னு வாங்க, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, கூத்தாடின்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் பேசுறது ஆக்கப்பூர்வமான விஷயம். அவரை விமர்சிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. விமர்சனங்கள்ல நேரத்தை வீணாக்கினதே இல்லை, மக்களுக்கான சேவையில தான். நாடு செழிச்சு கிடக்கிறது ஐயா. ஆமாம் ஐயா, நாடு ரொம்ப செழிச்சு இருக்குது. அதுக்கு காரணம் விஜயின் அரசியல் வருகை அப்படின்றதுனால அந்த சேவை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அது அப்புறம் இன்று ஊரெங்கும் ஒரே சத்தம், அது வெற்றி தலைவரின் விசில் சத்தம். ஊரெங்கும் ஒரே சின்ன விசில் சின்ன அந்த சத்தம் கேக்குது, எல்லார் வீட்லயும் கேக்குது. ஆஹா, ரொம்ப 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 சிறப்பா சொன்னீங்க. எங்க பார்த்தாலும் விசில் சத்தம் தான். எங்க வீட்டுல சின்ன பசங்க அச்சுன்னு போதுங்க, இன்னொரு பக்கம் பஸ்ல யாருன்னா கண்டக்டர் அடிக்கிறாரு, இப்படி சுத்தி 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 எல்லாருமே விசில் சத்தமா தான் இருக்குதுங்க. அதுல மேடையில ஏறி செங்கோட்டையன் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, விசில்லாம் அடிக்காதீங்க, பெரியவங்க பக்கத்துல போய் அடிக்காதீங்க சொல்றாரு. உள்ள இருந்தே தப்பான வேலை பாக்குறான், வேற கட்சி வளர்க்கறதுக்கான வேலை பாக்குறாரு நம்ம செங்கோட்டையன். அதனால அவரை கொஞ்சம் உஷாரா பாதுகாப்பா வைங்க, கண்காணிப்புல வைங்க. அதுக்கு அடுத்து நம்ம அண்ணன் ஒருத்தர் பேசினார் பாருங்க, அதெல்லாம் விசில் அடிங்க அவர் சொல்றாரு, விசில் அடிங்க. ஏன்னா செங்கோட்டையன் சொன்னது பெரியவங்க பக்கத்துல போய் விசில் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு பதட்டம் ஆயிடுவாங்க, ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அந்த பயத்துல அவர் சொல்லுகிறாரு. நீங்க தாராளமா அடிங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, தாராளமா அடிங்க, விசில கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற என்ன சொல்றாரு, ஆஹா 2000 குத்தாலும் சரி, 3000 குத்தாலும் சரி, ஏன் 5000 குத்தாலும் சரி, 5 ரூபா விசில் உங்க கதை எல்லாத்தையும் முச்சிருவோம். சோகா சொன்ன தலைவாணி. அப்படிதான் அண்ணே உச்சி அண்ணே, உங்களை பார்த்து பேசுறத பார்த்துதான் எனக்குலாம் அப்படியே சும்மா தக 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 தகடி எல்லாரும் வயிறும் குளிர்ந்து போச்சு, தக தக தகடு குளிர்ந்து போச்சு. ஏன்னா விசில் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருச்சு. அந்த 5 ரூபா விசிலை வச்சு ஓட்டுக்கு யாரும் பணம் வாங்க மாட்டாங்கோ, இது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு இன்னிலிருந்து நான் சொல்றேன், நான் தாவேக்கா அதுக்குதான் ஓட்டு போட போறேன். 5 ரூபா விசில் தான். ஏன் சமோசா கூட 5 ரூபாய்க்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குதுங்க. வியாபாரம் சொல்லிட்டு போங்க, சமோசா சூடா, சமோசா சமோசா.